Hello viewers, welcome back to the new video. இன்னைக்கு நாம என்னது பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்டினோக்கு வந்து எப்படி நாமளே ஓனா கோடிங் பண்ற அப்படிங்கறத பார்க்க போறோம். கோடிங்னு வந்தாலே எல்லாரும் யோசிக்கிற வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அது நம்மளால முடியாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. கோடிங்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நான் அதை எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஆர்டினோ கோடிங் பண்றதுக்கு வந்து பிரதானமா வந்து நாம ரெண்டு வழியை வந்து கையாளுவோம். முதலாவது வந்து என்னன்னா ஸ்மார்ட் போன் மூலம் வந்து நாம ஆர்டினோக்கு கோடிங் பண்ணுவோம். இரண்டாவது வந்து கம்ப்யூட்டர் மூலம் கோடிங் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்காது. ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ஸ்மார்ட் போன்ல எப்படி கோடிங் பண்றேன் அப்படிங்கறத வந்து சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாலே நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நாம் என்னத்துக்கு கோடிங் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எல்இடியை வந்து ஹை பண்ணுறதுக்கு, ரெண்டு எல்இடியை வந்து ஆன் பண்ணுறதுக்குரிய ஒரு கோடிங்கை தான் நாம் இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு என்ன எப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டுயினோ ட்ராய்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எப் தான் வந்து நமக்கு இந்த கோடிங் எழுதுறதுக்கு பயன்படுற ஒரு எப்பாக காணப்படுது. இது வந்து பெரும்பாலும் வந்து இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஐஓஎஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கிறாக்கள் மட்டும் இதை டவுன்லோட் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒயிட் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா void லூப் அப்படிங்கிற ரெண்டாவது ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து பேசிக்காக நம்ம ஆர்டினோ ஐடியில் இருக்கிற மாதிரியே இதிலே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த void செட்டப் அப்படிங்கிற இந்த பின், இப்போ இந்த ஒயிட் செட்டப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாம் எதை ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்டினோக்கு வந்து ரெண்டு எல்இடி கொடுக்குற அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு எல்இடியும் என்னென்ன பின்னில் கொடுத்துருக்கி அப்படிங்கிறது செல்றதுக்கு வந்து நாம் இந்த ஒயிட் செட்டப்புக்கள் அதை வந்து செல்வோம். ஆர்டினோவில் உதாரணத்துக்கு வந்து டிஜிட்டல் பின்னில் வந்து 13ம் 12ம் நான் ரெண்டு எல்இடியோட ப்ளஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்து அந்த ரெண்டு பின்னை நான் ஆர்டினோவில் 12லையும் 13லையும் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வந்து செல்லணும். அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த ஒயிட் செட்டப். இதில் எப்படி செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் மோட். பின் மோட் இது வந்து இதுக்குரிய கீவேர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து இருக்கும், மோட்ங்கிறதுல வந்து எம் வந்து கேபிட்டலில் இருக்கும், மற்ற எல்லாம் ஸ்மாலில் இருக்கும். சரியாக இப்படியே டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எரர் இல்லாமல் வந்து வரும். இதுக்குள்ளே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, பின் நம்பர் 13 வந்து எனக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு வந்து சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா 13, இப்போ நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோவில் 13வது பின் வந்து ஒரு அவுட்புட்டை நான் வந்து நம்ம எல்இடியை வந்து இணைச்சிருக்கேன். பொதுவாக உங்களுக்கு அவுட்புட் இன்புட் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய எல்இடி வந்து ஒரு அவுட்புட், ஏனென்றாது ஒன்றையும் உள்வாங்காது, அது வந்து ஒளியை வந்து வெளியேற்றும். அதனால் வந்து இதை அவுட்புட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 13வது நம்பர் அவுட்புட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அதே போல் நம்ம பின் நம்பர் 12 வந்து சொல்லுவோம். பின் மோட் bracket 12 அவுட்புட். நீங்கள் ஒன்றை கவனிச்சிருப்பீங்க, நான் இந்த
சென்டென்ஸ் எழுதி முடிஞ்சு பின்னுக்கு ஒரு செமிகோலன் ஒன்று வச்சிருப்பேன். இது என்னத்துக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாம் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ ஒரு வாக்கியத்தை எழுதினதுக்கு பிறகு நாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று வைப்போம். அதே போல் கோடிங்கில் வைக்கிற முற்றுப்புள்ளி தான் அது. எல்லா சென்டென்ஸுக்கு பிறகும் இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும், கட்டாயம் வைக்கணும். வைக்கலைன்னா நமக்கு எரர் காட்டும். ஸோ நான் 2 பின்னையும் டிஃபைன் பண்ணிட்டேன். பின் மோட் 13 அவுட்புட் அரிக்கணும், பின் மோட் 12 எனக்கு அவுட்புட் அரிக்கணும், 2 எனக்கு அவுட்புட் அரிக்கணும் அப்படின்னு நான் இதுக்குள்ளே சொல்லிட்டேன். 2வது சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லூப். இந்த ஒயிட் லூப்புக்குள்ளே நாம் என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம 2ஐயும் சொல்லிட்டோம். ஆர்டினோக்கோ 13 எனக்கு ஒரு எல்இடி, 12 எல்இடின்னு சொல்லிட்டோம். இப்போ இது எப்படி பற்றணும், பற்ற வைக்கிறதுக்குரிய கொமாண்ட், அதை ஓன் பண்ணுறதுக்குரிய கொமாண்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட் bracket 13 ஹை. இப்போ நான் இந்த வசனத்தில் என்ன, இந்த வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டிஜிட்டல் ரைட் 13 ஹை. டிஜிட்டல் ரைட் என்ன என்னன்னா, நம்ம ஆர்டினோக்கு இதை செய் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு கட்டளையை போடுற கீவேர்ட் தான் டிஜிட்டல் ரைட். நான் சொல்லியிருக்கேன் 13ஆம் நம்பரை எனக்கு ஹை பண்ணு, 13ஆம் நம்பரை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குரிய இந்த சென்டென்ஸ் தான் டிஜிட்டல் ரைட் 13 ஹை. டிஜிட்டல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலுங்கிறது ஸ்மால் லெட்டர்லையும், ரைட்டில் டபிள்யூ கேபிட்டல்லையும், மிச்செல்லாம் ஸ்மால்லையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எரர் இல்லாமல் இருக்கும். அதே போல் நான் 2வது எல்இடி 12வது பின்னில் இருக்கிற எல்இடியை நம்ம ஹை பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட் 12 ஹை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் ரைட் 12 ஹை, அதே போல் 13 ஹை, 2ஐயும் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆர்டினோவில் இதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா 2 எல்இடியும் ஹை ஆகி ஓன் ஆகி இருக்கும். இப்போ நாம் இதை எப்படி ஆஃப் ஆகிற, லோ பண்ணுற எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அதே கமெண்ட் தான், டிஜிட்டல் ரைட் bracket 13 லோ. டிஜிட்டல் ரைட் 12 லோ. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, 13 12 2 பின்னையும் ஹை பண்ணியிருக்கேன். அதே போல் 12 13 பின்னை லோ பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளோட ஆர்டினோவில் எப்படி 2 லைட்டும் பார்த்தோம் அப்படின்னா, 2 லைட்டு ஓன் ஆகி திருப்பி 2 லைட்டும் ஆஃப் ஆகும். அதுக்குரிய கோடிங்கை நாம் எழுதியிருக்கோம். இப்போ எனக்கு ஓன் பண்ணின உடனே ஆஃப் ஆகக்கூடாது, அதுக்கு இடையில் கொஞ்சம் நேரம் அது டிலே ஆகி ஓன் ஆகிட்டு பற்றி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிலே அப்படிங்கிற கொமாண்டை போடலாம். டிலே நீங்கள் 1 நிமிஷம் ஓன் ஆகிட்டே இருக்கணும், 2ம் ஓனில் இருக்கணும் 1 நிமிஷத்துக்கு அப்படின்னா 1 நிமிடத்தை நீங்கள் மைக்ரோ செகண்டில் கொடுக்கணும். நான் கொடுக்க பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் 60 செகண்ட் வந்திருக்கு. 60 செகண்டை நாம் 6000 அப்படின்னு கொடுப்போம். சாரி 60000 அப்படின்னு கொடுப்போம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 13ம் 12ம் ஹை ஆகி 1 நிமிடம் டிலே ஆகி அதுக்கப்புறம் 2 ஆஃப் ஆகும். 1 நிமிடம்ங்கிறது நீண்ட நேரம், அதனால் நான் ஒரு 500 கொடுக்கேன். அப்போ உங்களுக்கு அதை பார்க்குறதும் இலகுவாக இருக்கும். 500 அப்படின்னு கொடுக்கேன்.
இப்போ நாம் நம்மளோட கோடிங்கை வந்து எழுதிட்டோம். இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 13 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த 13 இது லோ ஹை அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இந்த 13 12 பக்கத்தில் கொடுக்குற அந்த ஹை லோ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அதே போல் இந்த அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பர்பிள் கலரில் இருக்கும். இதெல்லாம் மீன் பர்பிள் கலர் லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்ததால் அது பர்பிள் கலர் லைக்கி. அதை கட்டாயம் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் கொடுக்கணும். ஸ்மால் லெட்டரில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகாது, எரர் வந்து காட்டும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட பாருங்கள். இதுக்கு நான் வந்து எல்லையும் ஓவையும் வந்து கேபிட்டலில் போட்டு டபிள்யூ வந்து ஸ்மாலில் போட்டிருக்கேன். எனக்கு அந்த பர்பிள் கலர் வந்து காட்டலை. ஸோ இதில் வந்து நாம் ஒரு பிழையண்டு விட்டிருக்கோங்கிறத நம்ம அறியலாம். இப்போ நான் அதை கேபிட்டலில் மாற்றுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடிங்கை வந்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட கோடிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எல்இடி 13வது நம்பர்லேயும் 12வது நம்பர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிற 2 எல்இடியும் வந்து ஹை பண்ணி டிலே கொஞ்சம் நேரம் வந்து அது ஓன் ஆகி கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து என்ன நடக்கும்னா 2 வந்து ஆஃப் ஆகும். அதுக்குரிய ஒரு கோடிங்கை வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம எழுதினது கரெக்டான கோடிங் தானா, இதில் ஏதாவது பிளவிட்டு இருக்கமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு கம்பைலிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் இந்த மின்னல் மாதிரி இருக்கிற ஆப்ஷன் தான் அது. இதை கிளிக் பண்ணி நாம் வந்து கம்பைல் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணின உடனே கம்பைலிங் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்புட் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அவுட்புட்டில் இந்த மேலே ஒரு அம்புக்குரியன் இருக்கும். இந்த அம்புக்குரியை தட்டினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கம்பைலேஷன் ஃபினிஷ்டுலும். அப்போ நம்ம எழுதின கோடிங் வந்து சரியான கோடிங், ஒரு பிழையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை வந்து நம்ம ஆர்டினோவுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம ஆர்டினோ வந்து இந்த டிவைஸோட வந்து இணைக்கணும். இணைக்கிறதுக்கு வந்து ஆர்டினோட அந்த கேபிள் வந்து யூஎஸ்பி கேபிள் தான். அதில் நம்ம ஓடிஜியை வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஓடிஜியை நம்ம டிவைஸோட வந்து கனெக்ட் பண்ணணும். டிவைஸோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ உங்களோட ஆர்டினோ வந்து டிவைஸோட கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இப்போ அப்லோட் பண்ணுற எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வந்துருக்கும். இதுதான் அப்லோட் பண்ணுறதுக்குரிய சிம்பிள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் அப்லோடட் அப்படின்னும். இது நீங்கள் ப்ரீமியம் வேர்ஷன், நீங்கள் இது வந்து பே பண்ணி வேண்டணும். இது உங்களுக்கு பெரும்பாலும் இது யூஸ் ஆகாது. நீங்கள் இதை வச்சு உங்களோட கோடிங்கை வந்து செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பிரயோசனமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கோடிங் பண்ணுற கடினமான ஒரு விடயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கோடிங்கிறது வந்து ரொம்பவும் இலகுவான ஒரு விடயம்தான். இந்த ஆர்டினோ சம்மந்தமான கோடிங் சம்மந்தமான பல விடயங்கள் வந்து நம்மளோட அமேசிங் கிரியேஷன் யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ண காத்து கொண்டிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.